شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه أجمعين. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில் மிம்பரில் நின்று கொண்டு சஹாபிகளோடு பேசிக் கொண்டிருந்தார்கள், குத்துபா பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார்கள். மிம்பர்ல நின்று பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிற போது பெருமானாருடைய பேர பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா சின்ன வயசு, அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்திருந்தாங்க ரசூலுல்லாஹ். அந்த ட்ரெஸ்ஸை போட்டு ஃபாத்திமா அம்மா போய் அப்பாட்ட போய் காட்டுங்க அப்படின்னு சொல்லி வீட்டுல இருந்து பள்ளிக்குள்ளார அனுப்புனாங்க. அந்த குழந்தைங்க ரெண்டும் புதிய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு உள்ள நடந்து வருதுங்க. ரசூலுல்லாஹ் மெம்பர்ல நிக்கிறாங்க. அந்த வாங்கி கொடுத்த ட்ரெஸ் ரொம்ப பெருசா இருந்ததுனால அந்த குழந்தைங்க அந்த ட்ரெஸ்ஸை அப்படி பிடிச்சுக்கிட்டே நடந்து வருது. கீழே விழுந்துருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை. அந்த குழந்தைங்களை பார்த்த ரசூலுல்லாஹ் மெம்பர்ல இருந்து கடகடன்னு இறங்கினாங்க. இறங்கி நேர போய் அந்த ரெண்டு குழந்தைகளையும் அப்படி தூக்கி ரெண்டு தோள் மேல வச்சுக்கிட்டாங்க. அந்த தோள் மேல வச்சுக்கிட்டு மீண்டும் மெம்பர்ல ஏறினாங்க. ஏறிட்டு சொன்னாங்க, அல்லாஹ் உண்மைதான் சொல்றான், அல்லாஹ் குர்ஆன்ல உண்மைதான் சொல்றான், இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய குழந்தைகளும் உங்களுடைய பொருள்களும் உங்களுக்கு சோதனை தான். நான் அல்லாஹ்வை பத்தி தான் பேசிட்டு நின்னேன், ஆனாலும் கூட அந்த குழந்தைங்க மேல உள்ள பாசம் என்ன இறங்க வச்சிருச்சு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த உலகத்துல அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு தருகிற அருட்கொடைகளில் பெரிய அருட்கொடை குழந்தை செல்வம். அந்த மக்கள் செல்வம் தான் அல்லாஹ் ஒரு மனுஷனுக்கு தரக்கூடிய அருட்கொடைகளில் மிகப்பெரிய அருட்கொடை. அவ்வளவு வளமான அந்த குழந்தைகளை அல்லாஹ் கொடுத்த அந்த அமானிதத்தை அல்லாஹோடு சேர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கும். அந்த குழந்தைங்களை அல்லாஹோடு சேர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு கண்டிப்பான ஒரு கடமை. அப்ப எது கொண்டு பிள்ளைகளை அல்லாஹோடு சேர்க்கணும், எது கொண்டு பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் படிச்சு கொடுக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அத்திபு அவுலாதக்கும் பிஸலாசி ஹிசால், உங்களுடைய குழந்தைகளுக்கு 3 விஷயத்தை கொண்டு ஒழுக்கம் படித்துக் கொடுங்கள். அந்த குழந்தைங்கள்ட்ட 3 விஷயம் கண்டிப்பா இருக்கணும். இந்த 3 விஷயமும் இருந்தா ஒழுக்கம் உள்ள பிள்ளையாக அந்த பிள்ளை வந்துடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு முதல்ல ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை பி மஹப்பத்தி நபியிக்கும், உங்க நபியினுடைய மஹப்பத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. முதல் விஷயம் அதுதான். பிள்ளைங்க அதுகளுக்கு கொஞ்சம் தெளிவு வந்த உடனே அதுகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய முதல் விஷயம் பி மஹப்பத்தி நபியிக்கும், உங்க நபியினுடைய மஹப்பத். சில பேசுற வார்த்தை அல்லாஹ்வுடைய நபின்னு சொல்லல, உங்க நபி, நீங்க இப்படி என்ன விளங்கி இருக்கிறீங்களோ, உங்களுக்கு என் மேல எவ்வளவு பாசம் இருக்குதோ அதை விட மேலான பாசம் உங்க பிள்ளைங்களுக்கு வரணும். அந்த பிள்ளைங்களுக்கு உங்க நபியினுடைய அன்பை கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் சொல்லிக் கொடுங்கள். இப்ப என்ன சொல்ல வர்றாங்க, யார்கிட்ட நபியினுடைய பாசம் இருக்குதோ, யார்கிட்ட ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் இருக்குதோ அந்த பிள்ளை ஒழுக்கமுள்ள பிள்ளையா வளரும், அல்லாஹ்வை பயந்த முத்தக்கியான பிள்ளையா வளரும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஹஜ்ரத் அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப சின்ன சஹாபி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நபித்துவத்திற்கு பின்பு பிறந்த சஹாபி. அவங்க அத்தா மாலிக் இப்னு சினான் ரலியல்லாஹு அன்ஹு
அவங்களுடைய கையை பிடிச்சுக்கிட்டு பள்ளிக்குள்ள வராங்க. மாலிக் இப்னு சினான் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து பேசுறாங்க. பேசும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மாலிக், நாளைக்கு உஹது யுத்தம், அந்த யுத்தத்துக்காக நம்முடைய படை தயாராயிட்டு இருக்குது, நீங்களும் கலந்துக்குங்கிறாங்க. அதற்கு மாலிக் இப்னு சினான் சொன்னாங்க, கண்டிப்பா அந்த யுத்தத்துக்கு நான் வருவேன் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்தால் அந்த யுத்தத்தில் அல்லாஹ் எனக்கு ஷஹாதத்தை தந்தால், வீர மரணத்தை தந்தால் அதை நான் திருப்தியா ஏத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு புள்ள அபூ சயீதுடைய முகத்தை அத்தா மாலிக் இப்னு சினான் பாக்குறாங்க. பார்த்த உடனே குழந்தை புள்ள அபூ சயீதுல் குத்ரி ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என்னையும் கூட்டிட்டு போறீங்களா? நானும் யுத்தத்துக்கு வாரேனே, என்னை கூட்டிட்டு போங்களேன் அப்படின்னா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சின்ன பிள்ளைத்தா, வேண்டாம், அல்லாஹ் அடுத்து ஒரு வாய்ப்பு தந்தால் அதுல நீங்க கலந்துக்கலாம், நாளைய யுத்தத்திற்கு அத்தா வரட்டும், நீங்க வீட்டுல இருங்கன்னு சொன்னாங்க. காலையில அதுல அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு தூங்கிட்டு இருக்கிறாங்க. அம்மா போய் தட்டி எழுப்புறாங்க. தட்டி எழுப்பி, எத்தா, அத்தா யுத்தத்துக்கு போயிட்டாங்க, நீ என்ன படுத்து இருக்கிற, நீ ஏன் போருக்கு போகலன்னு அம்மா கேட்கிறாங்க. பிள்ளை சொல்லுது, இல்லம்மா, நேற்று ரசூலுல்லாஹ்ட்ட நான் கேட்டேன், அவதான் அடுத்த போருக்கு வந்தா போதும், நீ சின்ன பிள்ளை வேணான்னு சொல்லிட்டாங்க. உம்மா சொல்றாங்க, அப்படித்தான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்கம்மா, ரசூலுல்லாஹ் அப்படித்தான் சொல்லுவாங்க. நீ என்ன பண்ணணும் தெரியுமா? யுத்தத்துக்கு போக வேணாம், உஹதுக்கு போ, ஒரு பாறைக்கு பின்னால ஒளிஞ்சு உட்காரு. அப்படி உட்கார்ந்துகிட்டு யாராவது ரசூலுல்லாஹ்வை தாக்க வந்தா யா ரசூலுல்லாஹ்னு கத்து. யாராவது ரசூலுல்லாஹ்வை தாக்க வந்தா, பின்னால வந்து அடிக்க வந்தா, நீ பாறைக்கு இடையில ஒளிஞ்சு உட்கார்ந்ததை பார்த்து யா ரசூலுல்லாஹ்னு கத்து. அப்ப நபிக்கு உதவி செய்த ஒரு பாக்கியம் உனக்கு கிடைக்கும்ல, அந்த பாக்கியத்தை தொலைச்சிட்டியே, உடனே கிளம்பு அப்படிங்கிறாங்க அம்மா. அதற்கு அபூ சயீதுல் குத்ரி வெளியே வர்றாங்க. ஒரு பெண் அழுதுகிட்டு வேகமா தெருவுல ஓடுறாங்க. அந்த பெண்ணை நிப்பாட்டி கேட்கிறாங்க, ஏன்னு கேட்கிறாங்க. அந்த அம்மா சொல்லுது, ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிட்டாங்களாம், உஹது யுத்தத்துல ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிட்டாங்களாம்ல, அதனாலதான் என்னால வீட்டுல இருக்க முடியல, நான் ஓடுறேன்னா. அந்த அம்மாவை முந்தி அதற்கு அபூ சயீது குழந்தை பிள்ளை ஓடுது, உஹது களத்துக்கு வருது. வந்து பார்த்தா ரசூலுல்லாஹ் நிக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ்னு கத்துறாங்க குழந்தை, அல்ஹம்துலில்லாஹ்ங்கறாங்க. ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு என்னத்தான்ங்கறாங்க. நீங்க மௌத்தாயிட்டதா ஊருக்குள்ள வருந்தி கிளம்பிட்டு இருக்குது, எல்லாரும் மார்பில் அடிச்சுக்கிட்டு ஓடி களை நோக்கி வர்றாங்க, நான் ஆளா வந்துட்டேன் அப்படின்ன உடனே குழந்தை அபூ சயீது கீழே பெருமானாருடைய காலை பிடிச்சு உட்கார்ந்து இருக்கிறாரு. அவருடைய கையை பிடிச்சு மேல தூக்குறாங்க. தூக்கி தன்னுடைய மார்போட தூக்கி போட்டுக்கிட்டு கேட்கிறாங்க, நான் உயிரோட இருக்கிறேன் அபூ சயீது, நான் உயிரோட இருக்கிறேன். ஆனா நேத்து யாரு கையை நீ பிடிச்சிட்டு என்ன பார்க்க வந்தியோ அந்த அத்தா மூத்தா போயிட்டார. இப்ப நீ எத்தீமாயிட்டல்ல, இந்த சின்ன வயசுல ஒரு அனாதையா நீ போயிட்டல்ல அப்படின்ன உடனே அபூ சயீது ரலியல்லாஹு அன்ஹு அப்பவும் சொல்றாங்க, இல்ல யா ரசூலல்லாஹ், நான் எத்தீமல்ல, இல்ல யா ரசூலல்லாஹ், அந்த உலகத்துல ஆயிரக்கணக்கான அத்தாவை விட, ஆயிரக்கணக்கான அம்மாவை விட என் மீது அன்பு கொண்ட உத்தம நபி நீங்க இருக்கிற போது நான் எப்படி எத்தீமா மாறுவேன்? அதனால நான் எத்தீம் இல்ல, மௌத்தா போன இந்த அத்தா சொர்க்கம் போவாங்க, அதுல எனக்கு சந்தோஷம். ஆனால் நீங்க ஹயாத்தா இருக்கிறீங்கல்ல, அது எனக்கு போதும் அப்படின்னா. கொஞ்ச காலம் போச்சு. அம்மா அதற்கு அபூ சயீதை கூப்பிட்டு சொல்றாங்க, மகனே, ரொம்ப சிரமமா இருக்கு வீட்டுல, வீட்டினுடைய நிலை சரியில்லை, எவ்வளவோ நானும் எதெல்லாமோ பண்ணிதான் இத்தனை நாள் உன்னை நான் வளர்த்தேன், அதனால மெதுவா நீ ரசூலுல்லாஹ்ட்ட போமா, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், நீ ரசூலுல்லாஹ்ட்ட நில்லு, நின்னாலே நீ ஏன் நிக்கிறேன்னு ரசூலுல்லாஹ்க்கு தெரியும். ஏதாவது தந்தாங்கன்னா உனக்கு நான் தருவேன்ல, போ அப்படின்னாங்க. அதற்கு அபூ சயீது ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. பள்ளிக்கு உள்ள நுழைகிறாங்க. ரசூலுல்லாஹ் சஹாபிகள்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. பேசும்போது சொல்றாங்க, தோழர்களே, இந்த உலகத்துல அல்லாஹ் அவனுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு குணம் கனாஅத்து. கனாஅத்துனா போதும் அப்படிங்கிற அந்த எண்ணம், இருக்கிறத வச்சு நல்லா வாழ்றது, அதுக்கு மேல ஆசைப்படுறது இல்ல, அந்த குணம் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. இது அபூ சயீதுடைய காதுல விழுது. அப்படியே திரும்பிட்டாங்க. உம்மாட்ட வந்தாங்க. உம்மா கேட்டாங்க, போனியா, நின்னியா, ரசூலுல்லாஹ்ட்ட ஏதாவது சொன்னியா? அம்மா அந்த அபூ சயீத் சொன்னாங்க, இல்ல யா ரசூலல்லாஹ், இல்லம்மா, சொல்லலான்னு தான் போனேன், ஆனா ரசூலுல்லாஹ் இருக்கிறத வச்சு வாழப்படனா நல்ல குணம்னு பேசுறாங்க, அவள்கிட்ட எப்படி நம்ம வீட்டு கஷ்டத்தை சொல்ல முடியும்? அதனால நான் முத்தக்கியாக இருக்க விரும்புறேம்மா,
என்னுடைய பிரச்சனைய யார்கிட்டையும் நான் சொல்ல விரும்பல, நான் தக்குவா உள்ளவனாக வாழ விரும்புறேன். நாங்க கொஞ்ச நாள் கழிச்சு மீண்டும் உம்மா சொன்னாங்க, இப்போது போத்தா அதில் அபூ சயீத் உள்ள வந்தாங்க. ரசூலுல்லாஹ் பேசுறாங்க, யாரிடத்திலும் கை நீட்டி தன்னுடைய குறைய சொல்லாம குறைய அல்லாஹ்விடம் மட்டுமே சொல்லி வாழ்கிற பெருமக்களை அல்லாஹ் விரும்புறான் விரும்புறான் விரும்புறான்னு பேசுனாங்க. அதை கேட்டவுடனே அபூ சயீத் திரும்ப போயிட்டார். உம்மாட்ட போய் சொன்னாங்க, இல்லம்மா, ஒவ்வொரு தடவை நான் போகும் போதும் என்ன ரசூலுல்லாஹ் பண்படுத்துறாங்க, என்ன பக்குவப்படுத்துறாங்க. பெருமானாரிடத்தில் கூட என் குறைய நான் சொல்லக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் விரும்புறாங்க. அதனால நான் தக்குவா உள்ளவனாக வாழ விரும்புறேன், முத்தகியாக வாழ விரும்புறேன். ஒரு காலமும் இனி நான் குறையோடு நபியினுடைய தர்பாருக்கு போக மாட்டேன். வரலாறு சொல்லுது, ஹஜ்ரத் அபூ ஸஈத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உலகத்தில் ஏறத்தாழ 80க்கும் மேற்பட்ட வருடம் வாழ்ந்தார்கள். வாழும் காலத்தில் அல்லாஹ்வுடைய அச்சம் நிறைந்த மூத்த சஹாபிகளுடைய முன்னோடியாக வாழ்ந்தார்கள். அதற்கான முதல் காரணம் சின்ன வயசுல நபியின் மீது ஏற்பட்டார் அந்த மஹப்பத்து ரசூல். சின்ன வயசுல பருவம் என்னன்னு கூட தெரியாத அந்த வயசுல கூட நானும் யுத்தத்திற்கு வர்றேன், என் அத்தா மூத்தானது கூட எனக்கு பெரிய விஷயம் இல்ல, ஆனா நீங்க ஹயாத்தா இருக்கிறீங்கல்ல அது எனக்கு போதும் என்கிற அந்த பக்குவ குணம் நபியின் மீது ஏற்பட்ட அந்த அன்பு ஒரு பெரிய ஸ்தானத்திற்கு அவர்களை கொண்டு வந்து நிறுத்தியது. இதை பதிவு பண்ணிட்டு முஹத்திஸீன்கள் நமக்கு ஒரு செய்தி சொல்வார்கள், நம்முடைய வீட்டு குழந்தைகளுக்கு நாம் சின்ன வயதிலிருந்து நபியினுடைய அன்பை எப்படி சொல்லிக் கொடுக்கணும்? குறைஞ்சபட்சம் தூங்குறதுக்கு முன்னால அல்லது ஒரு நாளைக்கு நீ இத்தனை முறையாவது நபியின் மீது ஸலவாத் சொல்லிட்டு வரணும். தூங்குறதுக்கு முன்னால ஒரு 11 தடவையாவது ஒவ்வொரு நாளும் நபியின் மீது நீ ஸலவாத் சொல்லணும். அந்த ஸலவாத்தின் மூலமாக உன்னுடைய இதயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு வரணும் அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு பக்குவப்படுத்தி கொடுக்கணும். ஒரு காலகட்டம் இருந்தது, அந்த காலகட்டத்துல எல்லாம் அத்தாமார்கள் எங்க போனாலும் பிள்ளைய கூட்டிட்டு போவாங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளை எங்க கூட்டிட்டு போவோம்? கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போவோம். கல்யாணத்துக்கு போகும்போது நல்ல டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணி நம்மளும் ஒரு தொப்பி அதுக்குன்னே வச்சிருப்போம். அந்த தொப்பியை எடுத்து மாட்டி பிள்ளைக்கு அந்த தொப்பியை வச்சு அழகா அந்த விருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம். ஆனா நம்முடைய முன்னோர்களுடைய நிலை எப்படி இருந்தது? ஷாஃபி மذஹபினுடைய மிகப்பெரிய ஃபகீஹ் ஹஜ்ரத் இப்னு ஹஜருல் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, எங்க வாப்பா ஊர்ல எந்த ஜனாசா வந்தாலும் அந்த ஜனாசாவை குளிப்பாட்டுறது எங்க வாப்பா தான். அவதான் குளிப்பாட்டுவா. ஜனாசாவை குளிப்பாட்டும் போது குழந்தை பிள்ளை என்ன கூட்டிட்டு போவா. நான் போய் பார்த்துட்டே இருப்பேன். நான் பார்த்த அந்த பார்வை மையத்து குளிப்பாட்டுவதனுடைய சட்டங்களை ஷாஃபி மذஹபில தொகுப்பதற்கு ஒரு பெரிய காரணமா இருந்துச்சு. அந்த அளவுக்கு எங்க அத்தா எந்த மையத்தா இருந்தாலும் சரி என்ன கூட்டிட்டு போயிடுவா. ஒரு நாள் ஊர்ல ஒரு சாலிகான மனுஷர் மூத்தா போயிட்டாரு. அந்த சாலிகான மனுஷருடைய ஜனாசாவுக்கு எங்க வாப்பா வந்தாங்க, என்னையும் கூட்டிட்டு போனாங்க. அந்த மையத்தை குளிப்பாட்டி கொண்டு வந்து வீட்டுல வச்சு கஃன் போட்டாங்க. அப்படி கஃன் போடும்போது அந்த மையத்தினுடைய கண்ணுல கண்ணீர் இருக்கு, அப்படி தண்ணி இருக்குது. உடனே இது குளிப்பாட்டின தண்ணி தான் அப்படின்னு நினைச்சு ஒரு துணியை வச்சு அப்படி தொடச்சாங்க. தொடச்சிட்டு மீண்டும் கஃன் போட்டுட்டு இருந்தா மீண்டும் அந்த இடத்துல கண்ணீர் இருக்கு. அப்பதான் விளங்கிச்சு இது தண்ணி இல்ல கண்ணீர், மையத்து அழுது. ஏன் மையத்து அழுது? எங்க வாப்பா அப்படியே பார்த்துட்டு எல்லாரையும் வெளியே போக சொன்னாங்க. எல்லாரும் வெளியே போன பின்னால கொஞ்ச நேரம் அந்த மையத்தோடு தனியா இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பின்னால கதவை திறந்து வெளியே வந்து கேட்டாங்க, இந்த மையத்தை குளிப்பாட்டினது யாருன்னு கேட்டாங்க. அப்ப அங்க இருந்தவங்க சொன்னாங்க, இவரு தான் குளிப்பாட்டினாரு, போயிட்டாரு அப்படின்னு. அப்ப அந்த மையத்தை சொல்லுது என்கிட்ட, என்ன குளிப்பாட்டினவன் குளிப்பு கடமையானவன், அவனுக்கு குளிப்பு கடமையா இருக்குது, பரவான குழி அவனுக்கு இருக்குது. அந்த பரவான குழியை அவன் குளிக்காம மையத்தை குளிப்பாட்டி இருக்கிறான். அந்த கொடுமையை நினைச்சு மையத்தை அழுது. அல்லாஹுவை சந்திக்க போகக்கூடிய நேரத்துல மர் ரப்புக்கேன்னு கேட்கும் போது ரப்பி அல்லாஹ் அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல ரப்பினுடைய தர்பாருக்கு நான் போகும்போது ஒரு அசுத்தமானவனால் குளிப்பாட்டப்பட்டவனாக நான் போகிறேனே அப்படிங்கறத நினைச்சினான். அந்த சின்ன வயசுல எனக்கு ஏற்பட்ட அனுபவம். அப்பதான் நான் சட்டை எழுதினேன், மையத்தை குளிப்பாட்டுவதற்கு என்று சில யோக்கியதைகள் உண்டு, மையத்தை கஃன் போடுவதற்கு என்று சில யோக்கியதைகள் உண்டு, அவைகளை அனுசரித்துதான் செய்ய வேண்டும். குளிப்பாட்டக்கூடியவருக்கு இத்தனை நிபந்தனைகள் உண்டு என்று என்னால் சட்டம் எழுதுவதற்கு காரணமாக அமைந்தது எங்க வாப்பா எந்த மையத்துக்கு போனாலும் என்ன கூட்டிட்டு போவா. இப்ப நாம சின்ன வயசுலயே நம்முடைய குழந்தைய கபிரஸ்தானம் கூட்டிட்டு போறோம். குழந்தைய கூட்டிட்டு 10 வயசுக்குள்ள அவன்கிட்ட சொல்றோம், அந்த இருக்குல்ல அது எம்மாவுடைய கபரு,
அதான் இருக்குல்ல, அது என் வாப்பாவுடைய கபரு, இந்த இருக்குல்ல என் பெரியம்மா கபரு, எல்லாருக்கும் ஒரு சலாம் சொல்லு அப்படின்னு சொல்லும் போது அந்த பிள்ளை பெரியவனாக மாறும் போது தான் பிள்ளைய கூட்டிட்டு வருவான், வந்து சொல்வான் இந்த இருக்குல்ல இது என் அத்தா கபரு, இந்த கபருக்கு ஒரு சலாம் சொல்லு. இந்த பழக்கத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு யார் சொல்லிக் கொடுப்பது? அப்ப இந்த அடிப்படையில் மார்க்கம் ஒரு வரையறையை நமக்கு வைத்திருக்கிறது. குழந்தைகளை பக்குவப்படுத்துதல் என்பது நபியினுடைய மஹப்பத்து கொண்டும் ஷரியத்தினுடைய ஞானம் கொண்டும் அத்தான் ரோல் மாடலாக பிள்ளைகளுக்கு மாற வேண்டும். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளினுடைய சமூகத்திற்கு சொல்லி தந்தார்கள். எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அவைகளை அனுசரித்து வாழக்கூடிய தௌஃபீக்கை நம்ம எல்லோருக்கும் தருவானாக. வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஹக்கி ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் وعلى آل البيت وسلم وصل على جميع الأنبياء والمرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه